ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ வந்து பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, பேசிக்கா உங்களுக்கு என்னென்ன விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஃபுல்லா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். எனக்கு கமெண்ட்ஸ்ல வந்து நெறைய பேர் வந்து நெறைய டவுட் வந்து கேட்குறீங்க. நெறைய டவுட் வந்து ரொம்ப சிம்பிளான டவுட்டா இருக்கு. இந்த விஷயம்லாம் வந்து கண்டிப்பா ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றவங்க வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும்ல அப்படிங்கிற மாரி டவுட் எல்லாம் எனக்கு வந்தது. ஸோ அதனால ஒரு ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, பேசிக்கா உங்களுக்கு என்னென்னலாம் வந்து தெரியணும், ஒரு பிளான்ல வந்து எப்படி இருக்கணும், ஒரு வீட்ல என்னென்ன விஷயம் வந்து என்னென்ன சைஸ்ல குடுக்கணும், அந்த மாரி நெறைய பேசிக்கான விஷயத்த இந்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ வீடியோ ஃபுல்லா கன்டினியூஸா பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு பிளாட் வாங்க போறேன் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு. அந்த பிளாட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உங்க பிளாட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா 2 டைப் ஆஃப் பிளாட் இருக்கு. ஒன்னு வந்து ரெகுலர், இன்னொன்னு வந்து இர்ரெகுலர். ரெகுலர் அப்படின்னா வந்து பெர்ஃபெக்ட்டா ஒரு ஸ்கொயராவோ இல்ல வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து ஒரு ரெக்டாங்குலராவோ இருக்கு அப்படின்னா அது வந்து ரெகுலர் பிளாட். இல்ல ஒரு சைடு வந்து இந்த மாதிரி வந்து நீட்டிட்டு இருக்கு அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இர்ரெகுலர் பிளாட். இந்த டைரக்ஷன்ல தான் நீட்டணும்னு இல்ல, நிறைய டைரக்ஷன்ல நீட்டி இருக்கும். இல்ல வந்து வேற மாதிரி 4 சைடு கூட வந்து எக்ஸ்டெண்ட் ஆன மாதிரிலாம் வந்து இருக்கும். ஸோ இப்படி இருக்கு. அப்படி என்னோட பிளாட் வந்து இந்த மாதிரி வந்து இருக்கு. ஸோ இதுல நான் இதை அப்படியே ஃபுல்லாவே ஹவுஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. எப்படி இருந்தாலும் இப்போ உங்களோட பிளாட் வந்து இந்த மாதிரி வந்து இர்ரெகுலரா இருக்கு அப்படின்னா நீங்க இந்த இர்ரெகுலர் ஷேப்புக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. இதை பர்ஃபெக்டா ஒரு 90 டிகிரியா வந்து எல்லாம் கன்வெர்ட் பண்ணி ஒரு ஸ்கொயராவோ இல்ல வந்து பெர்ஃபெக்ட் ரெக்டாங்குலரா தான் உங்க ஹவுஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். இந்த ரிமைனிங் பிளாட்ல இருக்க பிளேஸ் எல்லாம் வந்து வேஸ்ட். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இதை நீங்க வந்து ஒன்லி கார்டனா யூஸ் பண்ணலாம், இல்ல பைக் பார்க்கிங் இந்த மாதிரி விஷயம் எதுக்காவது வந்து யூஸ் பண்ணலாம். பட் வீடோட ரூம்ஸ் எல்லாம் இதுல நீங்க வந்து எடுக்க முடியாது. அவுட்டர் டாய்லெட் போட்டுக்கலாம், இல்ல ஸ்டெப்ஸ் போட்டுக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். மற்றபடி வேற எந்த விஷயமும் வந்து பண்ண முடியாது. நீங்க இப்பதான் புதுசா ஒரு பிளாட் வாங்குறீங்க அப்படின்னா மினிமமா வந்து வித் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஒரு 25 ஃபீட்டாவது நீங்க இருக்கிற மாதிரி வந்து வாங்கிக்கோங்க. லென்த் வந்து எவ்வளோ வேணுமாலும் வந்து இருக்கலாம். இல்லை இந்த 25யோட மேக்ஸிமமா இருக்க அளவுக்கு வந்து வாங்கிக்கோங்க. ஏன் அப்படின்னா இப்போ 25 ஃபீட் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த சைடு வந்து ஒரு 2 ஃபீட், இந்த சைடு ஒரு 2 ஃபீட் விட்டுட்டீங்கன்னாவே 21 அந்த ரேஞ்சில் தான் வந்து இருக்கும். இப்போ ஒவ்வொரு ரூமும் ஒரு 10 ஃபீட் 10 ஃபீட்டுன்னு கொடுத்தாவே உங்களுக்கு வந்து இதுல 20 அடி கிட்ட வந்து போயிடும். ஸோ மினிமமாவே உங்களுக்கு வந்து ஒரு 25 அடி அப்படின்னு இருந்தா மட்டும்தான் உங்களால ஒரு நல்ல ஹவுஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். இப்பதான் நான் பிளாட் வாங்க போறேன் அந்த பிளான்ல இருக்கேன் அப்படின்னா ஒரு சைடு வந்து 25, இன்னொரு சைடு வந்து 25யோட எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி 25 ஃபீட்டோட எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி ஒரு பிளாட் வந்து வாங்கிக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா எவ்வளோ வந்து என்னோட பில்டப் ஏரியா என்னால் வந்து எவ்வளோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நான் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது வந்து எப்படி அப்படின்னா இப்போ உங்களோட பட்ஜெட் வந்து ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஒவ்வொருத்தோட பட்ஜெட் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தவங்க வந்து 10 லேக்ஸ் சொல்லுவாங்க, ஒருத்தவங்க 20 லேக்ஸ் சொல்லுவாங்க, ஒருத்தவங்க 50 லேக்ஸ் 70 லேக்ஸ் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஆனால் உங்கள் ஸ்கொயர் ஃபீட் அதை வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இப்போ 30 லேக்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்கள் பட்ஜெட்டாக இருக்குது அப்படின்னா இந்த 30 லேக்ஸ் வந்து ஃபுல்லாக ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட்டில் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ண முடியாது. இதுல இருந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து எடுத்து வைக்கிறோம். ஏன்னா ஸ்கொயர் ஃபீட்ல வராத நிறைய ஒர்க் வந்து இருக்கும். சம்பு, செப்டிக் டேங்க்கு, ஓவர் ஹெட் டேங்க்கு, ஸ்டார் கேஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட், எலிவேஷன் ஒர்க்கு, காம்பவுண்ட் ஒர்க்கு, அந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் வந்து இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஒரு 4 to 5 லேக்ஸ் நீங்கள் வந்து செப்பரேட்டாக எடுத்து வச்சிடணும். எடுத்ததுக்கு அப்புறம் ரிமைனிங் எவ்வளோ இருக்கு? ரிமைனிங் வந்து ஒரு 25 to 26 லேக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க உங்கள் ஏரியாவில் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. இப்போ வந்து ஒரு 2300 to 2500 அந்த ரேஞ்சில் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. எவ்வளோ வந்து என்ன வந்து குவாலிட்டி மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து இந்த அமௌண்ட் வந்து வேரி ஆகும். உங்ககிட்ட இப்போ ஒரு 25 லேக்ஸ் அப்படிங்கிறது வந்து மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்குக்கான அமௌண்ட்டை வந்து மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் 25 லேக்ஸ் அப்படின்னு இருக்கு. உங்களுக்கு வந்து 2500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து சார்ஜ் பண்றாங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறது தான் வந்து பிளான் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்க வந்து பிளான் பண்ணணும். ஸோ நீங்க வந்து 30 லேக்ஸை வந்து கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் 800 வந்து பிளான் பண்ண தேவையில்லை, 1500 அப்படின்னு வந்து பிளான் பண்ண தேவையில்லை. எக்ஸாக்டா உங்களால் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த மாதிரி வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். உங்களோட டோட்டல் பட்ஜெட்ல இருந்து எக்ஸ்ட்ரா நம்ம செலவு பண்ண போகிறதுக்கான அமௌண்ட் ஒரு 4 to 5 லேக்ஸ். நீங்கள் வுட் ஒர்க்லாம் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் 10 லேக்ஸை மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து பேசிக்கான ஐட்டம்ஸ் மட்டும் சொல்லியிருக்கேன். ஒரு 4 to 5 லேக்ஸை மைனஸ் பண்ணிட்டு எவ்வளோ இருக்கோ அதே டிவைட் பை ஸ்கொயர் ஃபீட்டோட அமௌண்ட் வந்து போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்குதோ அதுதான் வந்து உங்களோட டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் உங்களால் எவ்வளோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது. இப்போ 1000 ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை நீங்கள் வந்து ஃபுல்லாக கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற போறீங்களா, இல்லை வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு 700, மேலே வந்து ஒரு 300 இப்படி பிளான் பண்ண போறீங்களா, இதெல்லாம் வந்து உங்களோட இஷ்டம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கிங்க, நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட் அவுட்டரில் வந்து எவ்வளோ ஸ்பேஸ் நான் விடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவுட்டரில் வந்து நீங்கள் எவ்வளோ விடணும் அப்படின்னா ஒரு 1.5 அடியிலேருந்து 2 அடியை வந்து விடலாம்.
மினிமம். இது வந்து நான் மினிமமா வந்து சொல்றேன். 1.5 அடியாவது கண்டிப்பா வந்து விடணும். ஏன் அவுட்டர்ல இடம் விடணும்? ஒருத்தவங்க வந்து என்ட்ட கேட்டிருந்தாங்க. அவங்களோட பிளாட் சைஸ் வந்து 18x50 ஃபீட் வந்து எங்களோட பிளாட் சைஸ் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஒரு பிளான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவுட்டருக்கே வந்து நம்ம 1.5 எடுத்துட்டாலும் நடுவில் 15 தான் வந்து இருக்கு. ஆனால் அவங்க 2 BHK கேட்டாங்க. இதில் போடுறது வந்து ரொம்ப கஷ்டம். ரொம்ப குட்டி குட்டி குட்டியாக வரும். இதை வந்து பிளான் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். அவுட்டர் போயிட்டாவே வந்து ரொம்ப கம்மியான சைஸ் வருது அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லியிருந்தேன். அவர் அவுட்டர் இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, அவுட்டர் இல்லாமல் ஏன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றேன்னா, இப்போ உங்க பிளாட் வந்து இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னொருத்தவங்க பக்கத்துல இருக்கவங்க பிளாட் வந்து இங்க இருக்கு. ஸோ நீங்க வந்து உங்க பிளாட்டை ஒட்டியே உங்க செவுரு அங்க கட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து அவங்களும் வந்து உங்க பிளாட்டை ஒட்டியே வந்து இப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, நீங்க வந்து இந்த ஃபுல்லா இந்த லென்த் உங்க வீட்டோட இந்த செவுருல ஒரு விண்டோ கூட உங்களால கொடுக்க முடியாது. விண்டோ எப்படி கொடுப்பீங்க? உங்களால இந்த விண்டோ வந்து ஓப்பனும் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அதனால இந்த இடத்துல விண்டோ இருக்காது. ஸோ ஏர் சர்க்குலேஷன் இருக்காது, லைட்டிங் இருக்காது, எதுவுமே வந்து இருக்காது. வீடு வந்து இந்த மாதிரி ஒட்டி கட்டிட்டீங்க, 1 ஃபீட் 2 ஃபீட் கேப்பே விடாம வந்து நீங்க ஒட்டி கட்டிட்டீங்க அப்படின்னா உங்க வீட்டுல சுத்தமா லைட்டிங் இருக்காது, ஃபுல்லா டார்க்கா தான் இருக்கும். பிளஸ் ஒன் மோர் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்படி ஒட்டி இருக்கிறதுனால உங்க வீட்டு டெரஸும் அவங்க வீட்டு டெரஸோட செவரும் வந்து ஒட்டியே இருக்கும். ஸோ இந்த வீட்டுல இருந்து அந்த வீட்டுக்கு ஜம்ப் அடிச்சுக்கலாம், அந்த வீட்டுல இருந்து இந்த வீட்டுக்கு ஜம்ப் அடிச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ரிஸ்கி. ஸோ எப்போவுமே வந்து நம்ம வீட்டோட சேஃப்டி வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் வந்து இதுக்காகவே வந்து அந்த 1.5 to 2 அடி கேப் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ப்ளஸ் வந்து நம்ம வந்து விண்டோஸ் வந்து இந்த சைடு வந்து பிளான் பண்ணுறோம். இப்போ வந்து இதுதான் வந்து பிளாட்டு. இங்கே வந்து நம்ம வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இங்கே விண்டோஸ் இருக்குன்னா விண்டோஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சன்ஷேடுன்னு ஒன்று இருக்கும். இப்போ நீங்களே வந்து உங்கள் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா வெளியில் பார்த்தீங்கன்னா விண்டோக்கு வெளியில் வந்து ஒன்று ப்ரொஜெக்ட் ஆன மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் வந்து சன்ஷேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த சன்ஷேட் அப்படிங்கிறதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இன்கேஸ் மழை அதெல்லாம் வந்து வருது அப்படின்னா வீட்டோட ஜன்னல் வழியாக உள்ளே என்ட்ரு ஆகாமல் இருக்கிறதுக்கு இது வந்து ஒரு ப்ரொடக்ஷனாக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் கேப்பே 2 அடி விடலை அப்படின்னா சன்ஷேட் வந்து எப்படி கொடுப்பீங்க? சன்ஷேடே கொடுக்க முடியாது. அப்போ நீங்கள் ஜன்னலை வந்து ஒன்று ஓப்பன் பண்ணாமையே வந்து இருக்கணும். இல்லை இன்கேஸ் ரெயின் வருது அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வந்து உங்களோட பெட்ரூமோ ஹாலோ எதுக்கான விண்டோவோ அதுக்குள்ளே வந்து வந்துடும். அதனால இந்த சன்ஷேடுக்காகவாவது நீங்கள் வந்து கேப் விடணும். ப்ளஸ் வந்து பேக் சைடில் இப்போ நீங்கள் அடிக்கணும் அப்படின்னா அங்கே வந்து வரணும். பிளம்பிங் ஒர்க் இருக்குது அப்படின்னா அதை ஏதாவது ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பின்னாடி வந்து நடந்து வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால வீட்டை சுற்றி வந்து ஒரு 1.5 to 2 அடி கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி. சன்ஷேட் வந்து மினிமமாக எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு 1.25 அடியிலேருந்து 2 அடி வரைக்கும் வந்து கொடுக்கலாம். உங்களுக்கு வந்து உங்கள் பிளாட் வந்து குட்டியாக இருக்குது அப்படின்னா ஒரு 1.25 அடி வந்து போய்க்கோங்க. ஓரளவுக்கு சைஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் 2 ஃபீட் வந்து போய்க்கலாம். அதுக்கடுத்து இப்போ வந்து பிளாட்டில் வந்து எவ்வளோ வந்து அவுட்ரு விடணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லிட்டேன். அதுக்கடுத்து ரூம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்கள் பிளாட் வந்து ஒரு ஷேப்பில் இப்படி இருக்குது. நீங்கள் இதில் வந்து எவ்வளோ வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து பிளான் பண்ணுறீங்க இது எல்லாத்தையும் வந்து டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எந்தெந்த ரூம் வந்து எங்கெங்கே வேணும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். உங்கள் பிளாட்டை வந்து இப்படி 4ஆக பிரிச்சிங்க. இங்கே வந்து ஹாலு, இங்கே வந்து கிச்சன், இது வந்து பெட்ரூமு, இது வந்து கிட்ஸ் பெட்ரூமு, இதுக்கு வந்து அட்டாச் டாய்லெட் இங்கே இருக்குது, இதுக்கு அட்டாச் டாய்லெட் இங்கே இருக்குது, அவுட்டர் ஸ்டார் கேஸ் இங்கே இருக்குது, ஸ்டெப்ஸு டாய்லெட் இங்கே இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ ஒரு ரஃப்பான பிளானை வந்து போடுங்க. இது நீங்கள் வாஸ்து ஃபாலோ பண்ணியும் வந்து போட்டுக்கலாம், வித்தவுட் வாஸ்துவும் வந்து போட்டுக்கலாம். அது வந்து உங்களோட சாய்ஸு. அந்த ரஃப் பிளானில் எல்லாமே நீங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். செப்டிக் டேங்க் எங்கே இருக்கணும், சம்ப் எங்கே இருக்கணும், ஓவர் ஹெட் டேங்க் வந்து எங்கே இருக்கணும், அவுட்டர் டாய்லெட்டு, ஸ்டார் கேஸு, ஹாலு, பெட்ரூமு, டைனிங்கு, கிச்சனு, அட்டாச் டாய்லெட்டு எல்லாமே, கெஸ்ட் பெட்ரூம், ஸ்டடி ரூம், பூஜா ரூம் எது போடுறீங்களோ எல்லாத்தையும் ரஃப்பாக வந்து ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து போட்டு வச்சுங்க. எப்போவுமே அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வந்து இருங்க. உங்களுக்கு என்ன எப்பப்பெல்லாம் ஏதாவது ஒரு ஐடியா வருதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பிளானை வந்து சும்மா சேஞ்ச் பண்ணி போடுங்க. எடுத்தோடனே ஒரு பிளானை வந்து போட்டுட்டு அந்த ஒரு பிளானே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாதீங்க. எப்போவுமே நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபியூச்சரில் இப்படி பண்ணியிருக்கலாமே, அப்படி பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற தாட் வந்து வரும். நீங்கள் ஒரு வீடு கட்டுற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து நீங்கள் வந்து பிளான் போட ஸ்டார்ட் பண்ணணும். பேசிக்கான விஷயம்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுட்டு வந்து பிளானை நீங்களே வந்து ஒரு ஐடியா, அவுட்டர் ஐடியா வந்து நீங்களே வந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதை நீங்கள் இன்ஜினியர்கிட்டயோ கான்ட்ராக்டரையோ கொடுத்துக்கிட்டு அதை நீங்கள் அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ணி ப்ராப்பர் பிளானை வந்து மாற்றிக்கலாம். அதுக்கடுத்து பிளாட் ஏரியானா என்ன, பில்டப் ஏரியானா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. பிளாட் ஏரியானா உங்களுக்கு ஃபுல்லாக எவ்வளோ லேண்ட் இருக்கோ அதுக்கு பேர் வந்து பிளாட் ஏரியா. பில்டப் ஏரியா அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வந்து ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் ஏரியா. இப்போ உங்கள் லேண்ட் வந்து இப்படி இருக்குது அப்படின்னா இது ஃபுல்லாக சேர்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது வந்து பிளாட் ஏரியா. உள்ள நீங்கள் இவ்வளோதான் வீடு கட்டியிருக்கீங்க அப்படின்னா இந்த பார்ட் இருக்குல்ல, நீங்கள் எவ்வளோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பார்ட்டு வந்து பில்டப் ஏரியா. நெக்ஸ்ட் வந்து வால் திக்னஸ் வந்து எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிற டவுட்டும் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கு.
இருக்கு. 9 இன்ச் குடுக்கணுமா, 4.5 இன்ச் குடுக்கணுமா அப்படிங்கிறது. இந்த 2 சைஸ் தான் வந்து ஜென்ரலா குடுப்பாங்க. 9 இன்ச் அப்படின்னா நம்ம தமிழ்ல வந்து ஒரு கல் செவுருன்னு சொல்லுவோம். 1/2 இன்ச் அப்படின்னா வந்து அரைக்கல் செவுரு அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொருத்தவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப நீங்க வீடு வந்து இப்படி பிளான் பண்றீங்க அப்படின்னா, இந்த அவுட்டரை மட்டும் வந்து 9 இன்ச்ல வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு உள்ள வர எல்லா பார்ட்டிஷனும் வந்து 4.5 இன்ச்சஸ்லயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. நம்ம வந்து ஒரே தடவை தான் வந்து ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். அதனால வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் நம்ம வீடு எப்பவுமே. அதனால எல்லாத்தையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு அந்த 9 இன்ச் வால்லே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க. இப்போ ஒரு பெட்ரூம் இருக்கு. இங்க ஒரு பார்ட்டிஷன் குட்டியா பண்றீங்க. ஒரு பூஜா ரூமுக்கு ஒரு பார்ட்டிஷன் பண்றீங்க. இல்ல ஒரு டாய்லெட்டுக்காக வந்து ஒரு பார்ட்டிஷன் குட்டியா பண்றீங்க. ஒரு 4 அடி தான் இங்க இருக்கு அப்படின்னா, அந்த டைம்ல நீங்க அந்த 4.5 இன்ச்சஸ் வாலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் மெயின் வால்லலாம் வந்து அந்த 4.5 இன்ச்சஸ் வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன் ஃபாலோ பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து ஒரு 9 இன்ச் வைக்கிறீங்க அப்படின்னா, இவ்வளோ திக்னஸ் இருக்கு அப்படின்னா 4.5 வைக்கும்போது அதுல பாதி திக்னஸ் தான் வந்து இருக்கும். அரைக்கல் செவுரு வைக்கும்போது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க வந்து பிளம்பிங் ஒர்க்குக்கு, எலக்ட்ரிக்கல் ஒர்க்குக்குலாம் அதுக்கப்புறம் தான் நம்ம காடி அடிச்சு வந்து எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணி எடுப்போம். அப்படி காடி அடிச்சிங்க அப்படின்னா, அப்போதைக்கு மேபி அந்த 4.5 இன்ச்சஸ் வால்ல எதுவும் வந்து தெரியாது. ஃபியூச்சர்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய கிராக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நம்ம வந்து 4.5 இன்ச்சஸ் வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஃப்ரேமோட திக்னஸே வந்து ஜாஸ்தியா இருக்கும். நம்ம டோர்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்றோம் அப்படின்னா, அப்ப வந்து அதெல்லாம் ஒரு மாதிரி கரெக்டா ஃபிட் ஆகாம ஃபியூச்சர்ல வந்து நிறைய கிராக்ஸ் வந்து வரும். நிறைய அன்கம்ஃபர்டபிலிட்டியை நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அதனால வால் திக்னஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து 9 இன்ச்சஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க. எங்கேயாவது குட்டியா பார்ட்டிஷன் வருது, ஒரு ஸ்டோர் ரூம் வருது, ஒரு பூஜா ரூம் வருது, இல்ல ஒரு டாய்லெட்டுக்கு வந்து நீங்க ஏதாவது வந்து பிளான் பண்றீங்க அப்படின்னா, அப்ப வேணா நீங்க 4.5 இன்ச்சஸ் வந்து போலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு 9 இன்ச்சஸ்லயே வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கடுத்து கேட் சைஸ் பிளேஸ் எல்லாம் வந்து எங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்க பிளான்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. வாஸ்துப்படி உள்ள எல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருப்பீங்க. மெயின் டோர் எங்க இருக்கோ அதுக்கு பேரலா நீங்க வந்து கேட் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். இல்ல உங்களுக்கு சைட்ல இடம் இருக்கு அப்படின்னா நீங்க சைட்ல வந்து கேட் வச்சுட்டு கார் பார்க்கிங்க வந்து இங்க வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து கேட்டு கூட நீங்க எங்க வரணும் அப்படிங்கறத வந்து ப்ராப்பரா வந்து பிளான் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து கார் பார்க்கிங்கான சைஸ். நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் வந்து என்ன அப்படின்னா, கார் பார்க்கிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 10x10 அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. 10x10ல எப்படி நீங்க காரை நிறுத்துவீங்க அப்படின்னு எனக்கு வந்து புரியல. ஒருத்தவங்க ஒரு 10x10 ஒரு பெட்ரூம் சைஸ் வந்து கார் பார்க்கிங்க்கு பத்தாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. பட் அப்படி வந்து எப்படி பண்ண முடியும்? ஒரு காரோட லென்த் என்ன, ஒரு பேசிக்கான மினிமமான லென்த் என்ன அப்படிங்கறதாவது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ வந்து நம்ம வீடு வந்து இப்படி இங்க இருக்கு அப்படின்னா, நீங்க இங்க வந்து இங்க ஒரு ரூமை போட்டுட்டீங்க. இங்க கார் பார்க்கிங் 10x10 அப்படின்னு சொல்லி விட்டுருக்கீங்க அப்படின்னா, இங்க உங்க கேட் வச்சிருப்பீங்க, இங்க மெயின் டோர் வச்சிருப்பீங்க. அதுக்கு நீங்க உள்ள போகணும். கார் இந்த இடத்துல எப்படி பார்க் பண்ண முடியும்? இங்க இருந்து வெளியில வந்து ப்ரொஜெக்ட் ஆகி வந்துரும். ஏன்னா லென்த் வந்து காருக்கு வந்து ஜாஸ்தி. அதனால நீங்க 10 அடிலாம் வந்து விட்டீங்க அப்படின்னா வந்து லென்த்ல வந்து கண்டிப்பா பத்தாது. மினிமமா எவ்வளவு சைஸ் வந்து விடணும் அப்படின்னா, மினிமமான வித் வந்து ஒரு 8 அடியில இருந்து 10 அடி வந்து நீங்க வித்துக்கு விடணும். கார் பார்க்கிங்க்கு மட்டும். இந்த நடந்து போறது சைட்ல இப்ப கார்ல இருந்து வெளியில இறங்கி நடந்து போறோம்ல, அதுக்கு நீங்க ஒரு 2 ஃபீட் வந்து விடணும். காருக்கு மட்டும் 2 சைடு வந்து டோர் ஓபன் பண்ணி இறங்கி போகணும் அப்படின்னா 8 ஃபீட்ல இருந்து 10 ஃபீட் வந்து நீங்க வந்து வித்து வந்து கொடுக்கணும். லென்த் வந்து எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னா 15 அடியில இருந்து 20 அடி வந்து கொடுக்கணும். நீங்க பெரிய கார் நல்ல லென்த்தியான லார்ஜ் எஸ்யூவி எல்லாம் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா 20 அடி வந்து நீங்க வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். பைக் பார்க்கிங் மட்டும் தான் நான் கொடுக்குறேன் அப்படின்னா, பைக் பார்க்கிங்க்கு நீங்க ஒரு 4 அடி வந்து வித்தும் 7 அடி வந்து லென்த்தும் வந்து கொடுக்கணும். அப்பதான் வந்து ஒரு பைக்கை வந்து அந்த இடத்துல கரெக்டா வந்து பார்க் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கான விஷயம். இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கங்க. நிறைய கான்ட்ராக்டர் வந்து 10க்கு 12 எல்லாம் கார் பார்க்கிங் போட்டு கொடுத்துட்றாங்க. ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம காரை அதுல நிறுத்தவே முடியாது. அப்ப அதோட பர்பஸ் என்ன, வேஸ்டா போயிடும். அதனால இந்த பேசிக்கெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுங்க. எவ்வளவு சைஸ் இருக்கணும் என்ன அப்படிங்கறதெல்லாம். நம்ம வீட்டில் இருக்க நிறைய பேசிக்கான விஷயத்துக்கு மினிமம் சைஸ் வந்து எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் இப்போ 1 by 1 வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா மெயின் டோர் வந்து எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா, இது வந்து ஒரு 3 அடியும் ஹைட் வந்து 7 அடியும் வந்து கொடுக்கணும். ஒவ்வொருத்தவங்க வந்து 3 அடிலாம் வந்து கொடுத்து போடுறீங்க. 3 அடிலாம் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா, ஒரு பெரிய நீங்க சோஃபாவோ இல்லை வந்து ஒரு பெரிய பெட்டோ இந்த மாதிரியெல்லாம் விஷயம்லாம் வந்து வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா, அதெல்லாம் வந்து உள்ள எடுத்துட்டு வரதுக்கே வந்து கஷ்டமா இருக்கும். அதனால மெயின் டோர் வந்து கொஞ்சம் வித்து வந்து ஜாஸ்தியா இருக்க மாதிரியே வந்து பிளான் பண்ணிக்கோங்க. அது வந்து எப்பவுமே நல்லது. ஏன்னா எல்லா விஷயம் நீங்க எந்த விஷயம் நீங்க எடுத்துட்டு வரணும் அப்படின்னாலுமே மெயின் டோர் வழியா தான் வந்து வர மாதிரி இருக்கும். அதனால மெயின் டோரை கொஞ்சம் வந்து வித்து ஜாஸ்தியா வந்து பிளான் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஹாலு. ஸோ ஹால் வந்து மினிமமா எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு சைடு வந்து 10, இன்னொரு சைடு வந்து 16. இது வந்து மினிமமா நீங்க வந்து கொடுக்கணும். அப்பதான் ஓரளவுக்கு வந்து ஒரு சோஃபா போட்டு உட்காந்து ஒரு டிவி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸ் நடந்து போறதுக்காவது இருக்கும். ஸோ மினிமமா ஒரு 10 to 16. இல்ல உங்களால முடியும் அப்படின்னா வந்து 16க்கு 16, 20க்கு 20 இந்த மாதிரி சைஸ் எல்லாம் கூட நீங்க போலாம். 16க்கு 20 இந்த மாதிரி எல்லாம் கூட நீங்க வந்து போலாம். பட் மினிமம் சைஸ் வந்து என்ன அப்படின்னா வந்து 10க்கு 16.
அதுக்கடுத்து வந்து ஒரு பெட்ரூம் வந்து மினிமமா எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 10க்கு 10 இருக்கணும். நீங்க 8 அடிலாம் வந்து போட்டுட்டீங்க அப்படின்னா பெட்ல இருந்து கரெக்டா இறங்குனாவே இங்க வால் வந்து வந்துரும். ஸோ அது வந்து பார்க்க வந்து நல்லாவே இருக்காது. நீங்க உங்க பெட் இப்போ இங்க இருக்கு அப்படின்னா நீங்க இப்படி இறங்கணுன்னே இங்க வால் இருக்கும். உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு கூட வந்து ஸ்பேஸ் பத்தாது. அதனால மினிமமா ஒரு 10 அடிக்கு 10 அடி அப்படிங்கறது நீங்க வந்து பிளான் பண்ணணும். கிச்சன் வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 6க்கு 10 மினிமம். ஒரு சைடு வந்து 6, ஒரு சைடு வந்து 10 அப்படி வந்து நீங்க வந்து பிளான் பண்ணிக்கிங்க. இல்ல 10க்கு 10 வந்து பிளான் பண்ணலாம். 10க்கு 16 கூட வித் டைனிங்கோட நீங்க பிளான் பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளவு சைஸ் இருக்கோ அதை பொறுத்து நீங்க பிளான் பண்ணிக்கலாம். பட் மினிமமா ஒரு சைடு வந்து ஒரு 6 அடியாவது வந்து இருக்கணும். ஒவ்வொருத்தவங்களாம் வந்து 4க்கு 8 எல்லாம் வந்து பிளான் பண்றீங்க. இதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து பத்தாது. இங்க வந்து ஒரு செல்ஃப் வச்சு இதை அப்படி லைனா இழுத்துக்கிறீங்க. இப்படி எல்லாம் பிளான் பண்றீங்க அப்படின்னா ஒருத்தர் நின்று சமைக்கலாம். ஒருத்தர் வந்தாங்கன்னா உள்ள இருக்கவங்க வந்து வெளியில போய் தான் வந்து யூஸ் பண்ற மாதிரி வந்து இருக்கும். அதனால இந்த மாதிரிலாம் வந்து கிச்சன்லாம் வந்து போடாதீங்க. ஓரளவுக்காவது வந்து சைஸ் வந்து கொடுங்க. அதுக்கடுத்து டாய்லெட் வந்து மினிமம் சைஸ் என்ன அப்படின்னா வந்து 4 அடி, ஒரு சைடு வந்து 4 அடியும் ஒரு சைடு வந்து மினிமமா 7 அடியும் வந்து நீங்க வந்து கொடுக்கணும். ஸோ 4க்கு 7 அப்படிங்கிறது தான் வந்து ஒரு கரெக்டான சைஸா வந்து இருக்கும். நீங்க வந்து இந்த டைரக்ஷன்ல கொடுத்தாலும் சரி, இல்லை இந்த டைரக்ஷன்ல கொடுத்தாலும் சரி, அது வந்து ஓகே. பட் இந்த சைஸ் வந்து இருக்கணும். நீங்க 3, 3.5 இப்படி எல்லாம் போட்டீங்க அப்படின்னா வந்து உள்ள யூஸ் பண்றதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க வந்து வெஸ்டர்ன் கிளாசெட்லாம் ஃபிக்ஸ் பண்றீங்க அப்படின்னா அதுவே வந்து ஃபுல்லா இவ்வளவு தூரம் வந்துடுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு உட்காந்து எந்திரிக்கிறதுக்கான ஸ்பேஸே வந்து பத்தாம போயிடும். அதனால 4 அடி அப்படிங்கிறது வந்து மினிமம் கண்டிப்பா கொடுக்கணும். இங்க வந்து நீங்க 7, 8, 10 உங்களுக்கு வந்து எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து பிளான் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பெட்ரூம் டோரு, கிச்சன் டோர்லாம் வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா வித் வந்து 3 அடியும் ஹைட் வந்து 7 அடியும் வந்து இருக்கணும். எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைட் வந்து 7 அடி தான். மெயின் டோர்லயும் பாத்தீங்கன்னா 7 அடி தான் வந்து கொடுத்துருக்கோம். பெட்ரூம் டோருக்கும் வந்து 7 அடி தான் கொடுத்துருக்கோம். டாய்லெட் டோர்ஸ் வந்து எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னா வந்து 2.5க்கு 7, இல்ல அப்படின்னா 2.25க்கு வந்து 7. இந்த நார்மலா வந்து பிவிசி டோர்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம்ல, அதெல்லாம் வந்து ஒரு 2.5 அடி வந்து வித் வரும். இப்ப WPC அந்த மாதிரி வந்து நிறைய டோர்லாம் வந்து வந்துருச்சு வாட்டர் ப்ரூஃபா. அதெல்லாம் நீங்க கொடுக்கணும் அப்படின்னா ஒரு 2.25 அடியாவது நீங்க வித் வந்து கொடுக்கணும். ஹைட் வந்து 7 ஃபீட் வந்து கொடுக்கணும். அதுக்கடுத்து லாஃப்ட்னா மேல வந்து நம்ம பாத்திரம்லாம் வைக்கிறதுக்காக அடிப்போம்ல, அதுக்கு பேர் வந்து லாஃப்ட். 7 அடி ஹைட்ல வந்து அடிப்பாங்க. அது வந்து நீங்க எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னா மினிமமா 1.5 அடி வந்து கொடுக்கணும். எங்க வந்து கொடுக்கணும் அப்படின்னா இப்ப நீங்க உங்க ரூம் இருக்கு, இங்க வந்து டோர் இருக்கு, இங்கதான் என்டர் ஆவறீங்க அப்படின்னா இந்த இடத்துல மேல வந்து கொடுத்துங்க. இப்ப இதுதான் உங்க ரூம் அப்படின்னா இப்ப நீங்க டோர் இருக்கு, இப்படி என்டர் ஆவறீங்க அப்படின்னா இதுக்கு மேல கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து இன்விசிபிளா போயிடும். நீங்க வந்து வுட் ஒர்க் பண்ணாலும் சரி, பண்ணலனாலும் சரி, அது வந்து இன்விசிபிளா போயிடும். அதே உங்க டோர் இப்படி இருக்கு, நீங்க ஆப்போசிட்ல கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க வுட் ஒர்க் எல்லாம் பண்ணல அப்படின்னா நீங்க இப்படி என்டர் ஆன உடனே பார்த்த உடனே அது வந்து விசிபிளா தெரியும். அதெல்லாம் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கும். ஸோ என்டர் ஆனோடனையும் நமக்கு இப்ப நம்ம என்டர் ஆகிறோம் அப்படின்னா டோருக்கு மேல வந்து லாஃப்ட் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிங்க. ஆப்போசிட்ல பிளான் பண்ணாதீங்க. நீங்க வுட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா பிளான் பண்ணிக்கிங்க, நல்லா இருக்கும். பட் வுட் ஒர்க் பண்ணல அப்படின்னா வந்து இந்த சைடு வந்து பிளான் பண்ணிக்கிங்க. அதுதான் வந்து கரெக்டா இருக்கும். அதுக்கடுத்து வந்து கபோர்டு, லாஃப்ட் இதுக்கெல்லாம் வந்து மினிமம் வந்து எவ்வளோ சைஸ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கடப்பாக்கல்ல போட்டாலும் சரி, வுட் ஒர்க் பண்ணாலும் சரி, ஒரு 1.5 அடியிலேருந்து 2 அடி வரைக்கும் வந்து கொடுக்கலாம். ஜென்ரலாக வந்து 1.5 அடி அப்படிங்கிறது தான் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் வந்து பெரிய பெரிய சூட் கேஸ்லாம் வந்து வைக்கிறீங்க, இல்லை ட்ரெஸ் எல்லாம் நிறைய பேர் ஹேங் பண்ணி விடுவாங்க. அந்த மாதிரி ஹேங் பண்ணி எல்லாம் விடுற ஐடியாலாம் இருக்குது அப்படின்னா அந்த இதெல்லாம் வந்து நீங்கள் 2 அடி வந்து பிளான் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஃபோல்டு பண்ணி தான் வைப்பேன், பெரிய சூட் கேஸ் எல்லாம் எதுவும் இல்லை, ஜென்ரலாக ட்ரெஸ் வந்து மடிச்சு வைக்கிறதுக்கு தான் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 1.5 அடியே வந்து போய்க்கலாம், போதும். ஹவுஸ் வந்து எவ்வளவு ஹைட் இருக்கணும் அப்படின்னா வந்து மினிமம் வந்து 10 அடி இருக்கணும். இப்ப 11 அடி அந்த மாதிரிலாம் வந்து வைக்கிறாங்க. அப்படி வச்சிங்க அப்படின்னா உங்க வீடு வந்து பாக்குறதுக்கு வந்து கொஞ்சம் பெருசா வந்து தெரியும். நீங்க வந்து இப்ப 10 அடிலாம் வச்சுட்டு ஒவ்வொருத்தவங்க நல்ல சாண்டிலியர்லாம் 3 அடிக்கெல்லாம் போட்டுறாங்க. போட்டா வீடோட ஹைட்டே வந்து கம்மியா தெரியுது. ஸோ அந்த மாதிரி நீங்க பெரிய சாண்டிலியர் அந்த மாதிரி ஃபிளால் சீலிங் அதெல்லாம் பிளான் பண்றீங்க அப்படின்னா ஒரு அடி வந்து எக்ஸஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னா 10 அடி அப்படிங்கிறது வந்து கரெக்டான ஹைட்டு ஒரு ஹவுஸுக்கு. அதுக்கடுத்து பாத்ரூம் ஹைட் இது வந்து ஆப்ஷனல். 7 ஃபீட்ல வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாத்ரூம்க்கு வந்து ஸ்லாப் போட்டுருவாங்க. போட்டு முடிச்சுட்டு அதுக்கு மேல இருக்க ஸ்பேஸை வந்து நம்ம கிட்ட இருக்க வந்து திங்ஸ் எல்லாம் வந்து போட்டு டம்ப் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு ஆப்ஷனா வந்து இருக்கு, வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நமக்கு இன்கேஸ் பாத்ரூம் வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணல அப்படின்னா வந்து உள்ள வந்து அந்த ஸ்மெல் வந்து இருந்துகிட்டே இருக்கும், ஏர் சர்க்குலேஷன் வந்து பத்தாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வந்து இது நிறைய பேர் யூஸ் பண்றாங்க, வேணும்னா வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. நிறைய பேர் வீடு நிறைய திங்ஸ் வந்து இருக்கும், எங்க டம்ப் பண்றது அப்படின்னு தெரியாது அப்படின்னா இந்த மாதிரி பாத்ரூம் ஸ்பேஸுக்கு மேல நீங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் வந்து எவ்வளோ சைஸ் கொடுக்கணும் அப்படின்னா இப்போ வந்து டோர் இருக்கு அப்படின்னா ஷட்டர் வந்து நீங்க எவ்வளோ வேணுமாலும் கொடுத்துக்கலாம். 2 கொடுத்துக்கலாம், இல்லை 3 கொடுத்துக்கலாம், 4 கொடுத்துக்கலாம். இது வந்து உங்களை பொறுத்தது. பட் வந்து மினிமமா ஒரு ஷட்டர் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 1.5 அடியிலிருந்து 2 அடி வரைக்கும் வந்து நீங்க வந்து ஷட்டர் வந்து கொடுக்கலாம். ஹைட் வந்து 4 அடி கொடுக்கலாம். 4 அடி தான் வந்து ஜென்ரலா கொடுக்கறது. இல்லை ஒவ்வொருத்தவங்க வந்து அந்த
ஃப்ரெஞ்ச் விண்டோ மாதிரி பிளான் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கவங்களுக்குலாம் வந்து 6 அடி வரும். கீழே ஃப்ளோர்லேருந்து ஒரு 1 அடி ஹைட்லேயே வந்து இந்த விண்டோ வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அப்படி போடும்போது நீங்கள் 6 அடி கொடுக்கணும். 1 ஃபீட்டில் வந்து ஒரு லிண்டல் பீம் வந்து போவோம் அப்படின்னு சொன்னால, ஸோ அதை போய் கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி வந்து விண்டோ வந்து நீங்கள் கொடுக்கணும். விண்டோஸ் வந்து போடுறீங்க அப்படின்னா கீழேயும் வந்து சில் லெவல்லையும் வந்து ஒரு பீம் வந்து போடணும், மேலே வந்து லிண்டல் லெவல்லையும் வந்து பீம் போடணும். அப்போ தான் வந்து இங்கெல்லாம் வந்து கிராக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். நீங்கள் இதை போடலை அப்படின்னா 2 சைடு கரெக்டாக உங்கள் வீட்டு விண்டோவில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிராக் போகும், இங்கே ஒரு கிராக் வந்து போகும். அதனால இங்கே வந்து ஒரு சின்னதாக வந்து கொடுப்பாங்க, ஒரு 2 கம்பி வந்து வச்சுட்டு ஒரு காங்கிரீட் வந்து போடுவாங்க. இதை கண்டிப்பாக வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வென்டிலேட்டர் அப்படின்னா இப்போ நம்ம ரூம்லலாம் வந்து விண்டோஸ் வந்து கொடுக்குற மாதிரி பாத்ரூமில் வந்து வென்டிலேஷனுக்காக கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்து வென்டிலேட்டர். அது எவ்வளோ சைஸ் இருக்கணும் அப்படின்னா 2 அடிக்கு 2 அடி அப்படின்னு வந்து இருக்கணும். ஸ்டெப்ஸ் வந்து எவ்வளோ சைஸில் இருக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு ஸ்டெப்ஸ் அப்படின்னா ஜென்ரலாக இப்படி இருக்கும், அதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னா இப்படி இருக்கும். ஸோ இது வந்து மினிமமாக வித்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஒரு 3 அடியிலேருந்து 4 அடி வரைக்கும் வந்து இருக்கலாம். நீங்கள் நிறைய ஃப்ளோர்ஸ்லாம் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் சைஸ் வந்து ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா திங்ஸ் எல்லாம் நிறையா வந்து மேலே எடுத்துகிட்டு போகிற மாதிரிலாம் இருக்கும். பட் மினிமமாக வந்து நான் வெளியில் ஜஸ்ட் டெரஸ் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் 3 அடி அப்படிங்கிறது வந்து மினிமம் 4 அடி வரைக்கும் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து இந்த ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த இது வந்து 3 அடி அப்படின்னு சொல்லிட்டேன்னா இது வந்து எவ்வளோ இருக்கணும், இந்த வித்து வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா இது வந்து த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து மினிமமாக வந்து ஒரு 10 இன்ச் வந்து இருக்கணும். அதுக்கடுத்து இதோட ஹைட் வரும்ல, இது வந்து 3D ஃபார்மில் வந்து போட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து அதோட ஹைட் இருக்கும்ல, அந்த ஹைட் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா வந்து 6 இன்ச்சாக வந்து இருக்கணும். இது வந்து ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு 6 இன்ச் இருக்கணும். ஸோ ஹைட் வந்து ஒரு 6 இன்ச்சு, லென்த் வந்து ஒரு 3 அடி, வித் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஒரு 10 இன்ச் வந்து இருக்கணும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து பிளான் பண்ணணும் ஸ்டெப்ஸை. அதுக்கடுத்து மேலே வந்து லேண்டிங்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ ஸ்டெப்ஸ் வந்து இப்படி இருக்கும், இதில் ஏறி நம்ம மேலே வருவோம். மேலே வந்துட்டு நம்ம அப்படி திரும்புவோம்ல, திரும்புகிற இடத்துல இப்படி ஒரு பெருசாக ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் இப்படி மேலே வந்து ஏறி போகும். கரெக்டுங்களா? ஸோ இப்படி ஏறி இப்படி வருவோம். இந்த ஸ்பேஸுக்கு பேர் தான் வந்து லேண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லேண்டிங் வந்து மினிமமாக நீங்கள் ஒரு 3 அடியாவது வந்து வித்து கொடுக்கணும். அப்போ தான் ஏதாவது ஒரு திங்ஸ் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா அதை கரெக்டாக ரொட்டேட் பண்ணி மேலே வந்து இப்படி எடுத்துகிட்டு போக முடியும். நீங்கள் வந்து சும்மா ஒரு 1.5 அடி 2 அடிலாம் லேண்டிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த திங்ஸை திருப்பவே முடியாது. உங்களால் மேலே எடுத்துகிட்டு போகிறது வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் மினிமமாக ஒரு 3 அடியாவது நீங்கள் வந்து லேண்டிங் வந்து கொடுத்துக்கணும். மேலே வந்து ஃப்ளோர்ஸில் ரூம் எல்லாம் இருக்குது அப்படின்னா. நெக்ஸ்ட் டாய்லெட்டோட ஃப்ளோர் வந்து எப்போவுமே வந்து நம்ம நார்மலாக லிவிங் ரூம், பெட்ரூம் இதுக்கெல்லாம் இருக்குல்ல, அந்த ஃப்ளோரிங்கை விட லோவாக தான் வந்து இருக்கணும். இல்லை அப்படின்னா அதோட வாட்டரெல்லாம் வந்து உள்ளே வரதுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்குது. அதுக்கடுத்து நீங்கள் ஒரு பிளான் போடுறீங்க அப்படின்னா அதோட ஃபர்னிச்சர்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஹால் இந்த இடத்துல நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எங்கே வந்து சோஃபா வரப்போகுது, இப்போ இங்கே மெயின் டோர் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எங்கே வந்து உங்களுக்கு சோஃபா வந்து வேணும், எங்கே வந்து டைனிங் டேபிள் வந்து வேணும், எங்கே வந்துட்டு உங்களுக்கு டிவி யூனிட் வேணும், அந்த மாதிரி வந்து என்னென்ன வேணுமோ, ஒரு டேபிள் எங்கே போடணும், இல்லை வந்து ஒரு புக் ரேக் வைக்கிறீங்க அப்படின்னா அது எங்கே வந்து வரணும், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கணும். ஒரு பெட்ரூம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்போ இங்கே என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா பெட்டு வந்து எங்கே இருக்கணும், ஏசி வந்து எங்கே இருக்கணும், உங்களுக்கு வந்து டிவி யூனிட் வந்து எங்கே இருக்கணும், உங்களுக்கு வார்ட்ரோப்ஸ் வந்து எங்கே இருக்கணும், ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து எங்கே இருக்கணும், ஒரு லேப்டாப் வச்சு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கான டேபிள் வந்து எங்கே இருக்கணும், ஒரு அயன் பண்ண போகிறீங்கன்னா அயன் பண்ணுறதுக்கான டேபிள், அதுக்கான எலக்ட்ரிக் கனெக்ஷன்ஸ் எல்லாம் எங்கே இருக்கணும், அந்த மாதிரி எல்லா விஷயமுமே வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கணும். அது வந்து மஸ்ட்டு. இதிலே வந்து பிளான் வந்து எப்படி பர்ஃபெக்டாக போடணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லிடலான்னு தான் நினச்சேன். பட் இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு, 23 மினிட்ஸ்க்கு மேலே வந்து போயிடுச்சு. அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ராப்பராக ஒரு இன்ஜினியர் வந்து எப்படி பிளான் போடுவாரோ அதே மாதிரி நீங்கள் எப்படி பிளான் போடுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஒரு எப்படி வந்து கால்குலேட் பண்ணணும், எப்படி வால் திக்னஸ் கொடுக்கணும், எங்கே டோர் கொடுக்கணும், விண்டோஸ் கொடுக்கணும், எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக சொல்லித்தரேன் நெக்ஸ்ட் வீக்கெண்டில். இது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க, எவ்வளோ என்னென்ன சைஸில் இருக்கணும் அப்படிங்கிறத. நெக்ஸ்ட் வீக்கில் பிளான் எப்படி போடணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் ஹை பட்டனும் வந்து கொடுத்துக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.